காதல் உங்கள பத்தி இந்த நொடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே ஒரு அலாதி இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும். ஏன்னா அவங்க நம்மள மேல கோவமா இருக்காங்களா? இல்ல ரொமான்ஸ் இருக்கா? ஏதா மாற்றம் வந்திருக்கா அவங்க எனர்ஜில? அப்படின்னு நம்ம அடிக்கடி எட்டி பார்ப்போம். அது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் கூட நம்ம நேசிக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது, இங்க ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி. ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு காதலும் இங்க நான் பார்க்குறேன். என்ன மெயினா அவங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, ரிசீவ் வித் லவ் அண்ட் அப்ரிசியேஷன். அவங்க வந்து உங்கள எப்படி அ வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இது பிரபஞ்சம் அவங்களுக்கு குடுத்த ஒரு அற்புதமான பரிசு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பனித்துளி. எவ்வளோ டெலிகேட்டா இருக்கும். விட்டா அது வந்து உடைஞ்சிரும். இல்லன்னா வந்து கரைஞ்சிரும். நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டெலிகேட்டான, பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். உங்ககிட்ட நெறைய நெறைய விஷயங்கள் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணாங்க. நெறைய பேட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க. இல்லன்னா வந்து ஒரு யுனிக் ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கு. அதாவது உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், நீங்க பேசுற விதமா இருக்கட்டும், இல்லன்னா உங்க கேரக்டர் ஆகட்டும், நீங்க ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு மாஸ்டர் பீஸ். அப்படிதான் அவங்க உங்கள பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, லிசன் வித் யுவர் ஹார்ட். அவங்க பேசுறது எல்லாமே ஏதோ ஒரு விதமா உங்களுக்கு கேட்டுட்டே தான் இருக்கும். நம்மளது கூட இருக்கும் 5D ரேடியோ. மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காதலுக்கு. காதல் வாழ்க்கை முன்னாடி போகணும் அப்படின்னா, லிசன் டு த மியூசிக். மியூசிக் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, நம்ம டைரக்ட்டா வந்து காதலோட கனெக்ட் பண்றதுக்கு, அது வந்து ஒரு இட்ஸ் லைக் அ வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேவ் வந்து உங்களுக்கு மியூசிக்ல கிடைக்கும். உங்களால ஈஸியா உங்க கவுண்டர் பார்ட்டோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அங்க நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட. ஸோ மியூசிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எதுக்கு? காதல் வாழ் ஸோ நீங்க வந்து அந்த சேனல் மெசேஜஸ் கூட பார்க்கலாம். நான் வந்து இனிமே நான் இப்ப தான் அந்த டெக்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சூன் யூ வில் கெட் லாட் ஆஃப் சேனல் சாங்ஸ். நெறைய சாங்ஸ் வரும். ஸோ அந்த மெசேஜஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வரும். ஸோ நீங்க நீங்க எதுக்காக அந்த சாங் போடுறோம் அப்படின்னா, அந்த சேனல் சாங் போட்டோம்னா, அதில வந்து அவங்களோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த சாங் அதாவது நீங்க டல்லா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சாங்க கேட்டீங்க அப்படின்னா, தட் வில் கனெக்ட் யூ. அந்த இன்விசிபிள் ரெட் த்ரெட்ன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சிகப்பு கயிறு நம்மள கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்மளோட கவுண்டர் பார்ட்டோட. ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஒரு பேக் அடிக்கும்போதோ, அவங்க என்ன எமோஷன்ல இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நீங்க குழப்பம் வரும்போதோ, இல்லன்னா வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், நீங்க அந்த சாங்க கேட்கும்போது அந்த சாங் உங்க 2 பேத்துக்குள்ள இருக்க அந்த பாண்ட வந்து கிரியேட் பண்ணும். நீங்க இங்க சாங்க கேட்க கேட்க அவங்களுக்கு அங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது இது வந்து நீங்க நம்புறத பொறுத்து தான் இருக்கே தவிர, இட்ஸ் இட்ஸ் அ பிளான். இட்ஸ் அ டிவைன் பிளான். மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அததான் அவங்களும் சொல்றாங்க. லிசன் வித் யுவர் ஹார்ட். நீங்க வந்து வெளியில என்ன சொல்றாங்க? அதெல்லாம் விட்டுருங்க. உங்க மனசுக்கு நமக்கு நமக்கு எப்பவுமே ஒரு பாடல் வரி கேட்டுட்டே இருக்கும். ஆழ்ந்து கேட்டீங்கன்னா, அந்த வரிகள்ல அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அததான் அவங்க சொல்ல விரும்புறாங்க. அந்த பாடல் வரிகள்ல அவங்களோட விஷயங்கள் வந்து மெசேஜ், எனர்ஜி ஒளிஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்றாங்களா? உங்கள பத்தி ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்களா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பார்க்கலாம். உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். உங்கள பார்க்கறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நொடியும். அததான் வந்து நான் பார்க்குறேன் இங்க. "டு யூ லவ் மீ அஸ் மச் ஐ லவ் யூ? இன்செக்யூரிட்டி க்ரீப்ஸ் இன் வைல் சீயிங் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் க்ளோ." கொஞ்சம் இன்செக்யூரிட்டீஸ் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாரி தான். நீங்க வந்து ஒரு டிவைன் பீயிங். ரொம்ப டெலிகேட்டான பீயிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல். அவங்களுக்கு வந்து ஒரு சில சமயம் வந்து ஆச்சரியமா கூட இருக்கு. நம்மளுக்கா இந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு? நம்ம வாழ்க்கையில இந்த காதல் இருக்கு? உண்மையிலேயே நான் வந்து தகுதியானவனா? இல்ல தகுதியானவளா? அ எனக்கு இந்த காதல் இருக்குமா? இல்ல நான் கற்பனை பண்றேனா? அப்படின்னு சின்ன சின்ன சந்தேகங்கள் அவங்க மனசுல வந்து அப்பப்ப நெருடிட்டு போது. ஏன்னா உங்கள அந்த அளவு ஆழமா அவங்க நேசிக்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபர்தரா போலாம். நீங்க வந்து அவங்களோட மனசோட ஆழம் இல்லன்னா ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, அத நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டே டியூன். டேக் அ டீப் பிரீத். நாம வந்து இப்ப ஃபர்தரா அவங்க எனர்ஜிய செக் இன் பண்ண போறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். காதல பத்தி அவங்க இந்த நொடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க காதல பத்தி? வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ரெசல்யூஷன். ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டாலரன்ஸ். நீங்க ரொம்ப பொறுமைசாலின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு கிடைச்ச கோல்டன் கீ. அவங்க வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு அழகான தங்கச் சாவி நீங்க தான். ஃபேஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் கரேஜ் அண்ட் ஃபைண்ட் த கீ டு அன்லாக் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் சொன்ன மாரி தான் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க மெயினா பண்ண வேண்டியது உங்க காதல் பாடல். உங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் சாங் இருக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க ரேண்டமா கேட்குற சாங்கா இருக்கலாம். இல்லன்னா நான் போஸ்ட் பண்ற சாங்கா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சாங் கிராஸ் ஆச்சுன்னு அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி பாருங்க. அதுல உங்க விடை ஒளிஞ்சிட்டுருக்கு. சீக் த எமோஷனல் ஹார்பர் ஃபைண்டிங் பீஸ் இன் ஈச் அதர்ஸ் எம்ப்ரேஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரையோரம் இருக்க 2 படகு. அலை அடிக்கும்போது 2 ஆடும், இன்னொன்னு இடிச்சுக்கும். அதே சமயம் அந்த வாழ்க்கை பயணம் போகும்போது இந்த கயிற பிடிச்சு விட்டீங்க அப்படின்னா, படகு முன்னாடி போக ஆரம்பிக்கும். துடுப்பு போடும்போது. அந்த துடுப்பு எப்படி? நீங்க தான் போடணும். அது நம்பிக்கை தான் துடுப்பு இல்லையா?
நம்பி நம்ம முன்னாடி போகும்னு நெனச்சா தான் அந்த துடுப்பு முன்னாடி படகு முன்னாடி போகும். அந்த மாரி தான். இங்க வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. ஒருத்தங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஒரு பிளாக்கேஜ்ல இருக்கீங்க. மேபி இந்த பெர்சன் ஒரு சின்ன பிளாக்கேஜ்ல இருக்காங்க. இப்போ இம்மீடியட்டா உங்க கிட்ட வர முடியாது. ஆனா உங்கள உங்கள பார்க்க துடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் டிக் டாக், டிக் டாக், டிக் டாக். ஆ நேரம் கடந்துட்டே போயிட்டுருக்கு. மௌனம் வந்து சரி வராது அப்படின்றாங்க. கிளீன் இட் அப், ஃபோக் ஆன் த ரோட். ஆ எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட வரதுக்கான கா காலதாமதத்துக்கான காரணம் இந்த ரீடிங் மூலம் சொல்றாங்க. கிளீன் இட் அப். அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துடுவேன்னு சொல்றாங்க. காத்துட்டு இருக்க சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டிக் டாக் திரும்ப லாயல் ஹார்ட். ஸோ இந்த பெர்சனோட இதயம் வந்து ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கு. அதனால தான் சொல்றாங்க, லிசன் வித் யுவர் ஹார்ட். யார் சொல்றதையும் கேட்காத. உன் இதயம் என்ன சொல்லுதுன்னு கேளு. இங்க பார்த்தீங்கன்னா 2 சாவி இருக்கு. இங்க ஒரு சாவி தான் இருக்கு. ஆல்ரெடி ஒருத்தங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. இல்லன்னா ஒருத்தங்க ஆல்ரெடி ரெடி. இங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி தான். ஒரு போட் ரெடி. இன்னொரு போட் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா மாட்டிட்டு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட கயிறு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பத்துல கட்டப்பட்டிருக்கு. ஸோ யாரோ ஒருத்தங்க சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அததான் அவங்க உங்களுக்கு இந்த ரீடிங் மூலம் சொல்ல விரும்புறாங்க. அந்த பிரச்சனைய அவங்க சால்வ் பண்ணிட்டு, நேரா உங்க கிட்ட தான் ஓடி வர போறாங்க. ஒரு புது வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதையும் அவங்க சொல்ல விரும்பிக்கிறாங்க. அ அ இப்போ வந்து உங்கள பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப லாயலான, டெடிகேட்டடான பெர்சன். நீங்க வந்து அவங்களோட அதிர்ஷ்டம்னு நெனைக்கிறாங்க. ஆ நீங்க நீங்க மாட்டிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறாங்களா? இல்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க? அவங்கலாம் நெனைக்கிறாங்க. நியூ லைஃப் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, புத்தம் புது வாழ்க்கை காத்துட்ருக்கு. அ அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். கோ தி டிஸ்டன்ஸ். கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பட் உங்களால அந்த சேலஞ்சஸ கடந்து வர முடியும். நீங்க 2 பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப லாயலா இருப்பீங்க. இட்ஸ் லைக் லெட் மீ கிளாரிஃபை தட் எனர்ஜி. யார் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐ வாண்ட் டு நோ. ஃபோர்த் தரும். உங்க எனர்ஜி எனக்கு ரொம்ப அவசியம். உங்களோட எனர்ஜி 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வொர்க் பிளேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க இல்ல. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அனதர் பிளாக்கேஜ், 6 ஆஃப் வாண்ட்ஸ். ம். ஏதோ வெற்றி கிடைக்கும்னு நினைச்சு ஏதோ ஒரு கொலாபரேஷன்ல, ஒரு கான்ட்ராக்ட்ல இல்லைன்னா ஒரு சூழ்நிலை கைதியா இருக்காங்க. அதுதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க. அப்போ வந்து நமக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. எப்படி கிளியர் பண்றதுன்னு தெரியல. ஒரு சின்ன குழப்பத்துல இருக்காங்க. குழப்பம் மாறுமா அப்படின்னா, எஸ் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பேராசை பிடிச்சவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா கிளாரிட்டி உண்மை வெளியில வரும். ஸோ இவங்களால இந்த இடத்துல இருந்து வர முடியுமா? எஸ். கூடிய சீக்கிரம் வந்து அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். கவலைப்படாதீங்க. 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஏமாத்தப்பட்டிருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல. 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. தி லவ்வர்ஸ். இந்த காதல வந்து அவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி பறிக்க திட்டம் போடுறாங்க நெறைய பேர். 5 ஆஃப் சோர்ட்ஸ் இங்க பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் சோர்ட்ஸ், தி லவ்வர்ஸ். அவங்க கிட்ட இருந்து இந்த காதல பிரிக்க சதி நடக்குது. மேபி இந்த காதல ஓவராலா பிரிக்கிறதுக்கு சதி நடக்குது. இல்லன்னா வந்து அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுக்கு சதி நடக்குது. இதுக்கு வந்து வொர்க் பிளேஸ் வொர்க் சிச்சுவேஷன ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணாங்க. மேபி ஃபேமிலி இன்வால்வ்ட். அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு. அதனால தான் உங்கள பத்தி நினைக்கிற இந்த சூழ்நிலையில அவங்கள பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே அவங்கள மிஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நான் பாடல் வரிகள் மூலம் வந்து உன்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் லிசன். இப்போ வந்து நம்ம கைடன்ஸ் கேட்போமா? இல்லைன்னா உங்க மனசுல இந்த சூழ்நிலையில இந்த ஃபோக் இந்த ரோடு இந்த மாதிரி குழப்பம் கிளீன் இட் அப், என்னத்த கிளீன் இட் அப், என்னத்த ஃபோக் இன் ரோடு, திரும்ப திரும்ப இதே ட்ராமா அப்படின்ற மாதிரி உங்க மனசுல ஏதாவது கேள்விகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ரிலாக்ஸ் பண்ணுங்க, டீப் பிரீத் பண்ணுங்க. திரும்ப திரும்ப இதை சொல்றதுக்கு காரணம் ஐ வாண்ட் டு பிக் யுவர் எனர்ஜி. அதனால தான் மெயினா. இங்க புது வாழ்க்கை இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஆன்சர் என்ன ஸ்பிரிட்ஸ்? கலெக்டிவோட கொஷினுக்கான ஆன்சர், அவங்க மனசுல இப்போ ஓடிட்டு இருக்க அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன விட சொல்ல விரும்புறீங்க அவங்க குழப்பத்துக்கு? பிளாக். பிளாக் பண்ண சொல்றாங்க. சரி, எனக்குமே அந்த குழப்பம் பிக்கப் ஆகுது. ஏன்னா நான் வந்து இங்க எந்த கார்டு எடுக்கிறதுன்னு குழம்புறேன். பட் கிளாரிட்டி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த சூழ்நிலையில இருந்து வெளியில போறதுக்கோ, இல்ல இந்த சூழ்நிலையில இருந்து இந்த புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கான கிளாரிட்டி, வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். யார் இந்த ரீடிங்க பார்க்குறீங்களோ, உங்களோட ஒரே ஒரு கைடன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. பேஜ் ஆஃப் சோர்ஸ். இங்க பேஜ் ஆஃப் சோர்ஸ் தான் பார்த்தோம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரதுக்கு நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். நிறைய ரிசர்ச் பண்ணணும். உங்களுக்கு நிச்சயமா பிரபஞ்சத்தோட கைடன்ஸும் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு கத்தி மேல நடந்துட்டு இருக்கீங்க பாருங்க. ரொம்ப கத்தி மேல நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பக்கம் போறதுக்கு இந்த கத்தி மேல நடக்கிறது ரொம்ப அவசியம். கத்தி எவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப அசால்ட்டா அது மேல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த பலூன்ஸ் வந்து உங்க வெயிட்ட வந்து ஓரளவுக்கு தாங்குது. ஸோ
என்ன சொல்றது? அந்த கால்குலேஷன் வேணும். இத்தன பலூன் பிடிச்சா வந்து என்னால வந்து இந்த கத்தி மேல நடந்து போக முடியும். கீழ விழமாட்டேன். அதே மாரி இந்த கத்தி இல்லாம உங்களால கிராஸ் பண்ண முடியாது. முழுசா இந்த பலூனையே நம்பி இது பல்பு தான். நான் கான்செப்ட்ட வந்து இட்ஸ் லைக் இமேஜினேட்டிவ் திங். அ ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். நீங்க இந்த கத்தி மேல நடக்கணும் அப்டின்னா, இந்த பலூனோட சப்போர்ட் வேணும். வெறும் பலூனோட சப்போர்ட் மட்டும் நீங்க இத கிராஸ் பண்ண முடியாது. கத்தி மேலயும் நீங்க கால் லைட்டா வச்சு தான் ஆகணும். ஏன்னா, அது உங்க வெயிட் லைட் அப்டி தாவும்போது நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அது மட்டும் தான். ஸோ, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. நீங்க இப்போதைக்கு இந்த பெர்சன பொறுத்தவரைக்கும் பிளாக். பிரபஞ்சம் சொல்றாங்க. தெளிவா சொல்ட்டாங்க. ஹோல்ட் யுவர் கிரவுண்ட் அப்டின்னுவாங்க. இந்த கனெக்ஷன பொறுத்தவரைக்கும், உங்களோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளா இருங்க. இதுதான் எனக்கு வேணும். இந்த மாதிரி இல்ல அப்டின்னா, இது எனக்கு வேண்டாம். லாயல் ஹார்ட் இருக்கு. நிச்சயமா இந்த பர்சன் லைக் சேலஞ்ச் தெம். ஏன்னா, அவங்க இன்னுமே ஒரு முடிவு எடுக்கல. இந்த கனெக்ஷன பத்தி ஒரு முடிவு அவங்க எடுக்கல அப்டின்னாவே, அந்த காதல்ல ஆழம் வந்து நமக்கு சந்தேகப்படணும். அங்க வந்து இட்ஸ் நாட் டிவைன் லவ். ஏன்னா டிவைன் லவ்னால இந்த மாரி குழப்பமாலாம் இருக்க முடியாது. தே வில் டேக் ஆக்ஷன். அந்த மாரி குழப்பம் இருந்ததுனாவே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஓ மை காட்! பெயின். பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து வார்ன் பண்றாங்க. இந்த பெர்சன வந்து இப்போ இந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில விட்டீங்க அப்டின்னா, இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனா மாறும். உங்க பிரிவு இல்லாம அவங்க ரொம்ப வலிய தாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பிளாக் இட்ஸ் இட்ஸ் a ஸ்டோரி. இட்ஸ் a ஸ்டோரி. என்ன அப்டின்னா, நீங்க பிளாக் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர வலியும், வேதனையும் அது உண்டு பண்ணும். ஒரு நைட்மேர் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அவங்க எனர்ஜில இல்ல. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்குற தெளிவு உங்க குழப்பத்துக்கு. இந்த எனர்ஜி தான் அவங்கள வந்து திரும்ப உங்ககிட்ட கூட்டிட்டு வரும். திரும்ப உங்களோட அந்த லாயல் ஹார்ட் உங்கள விட்டு அவங்களால இருக்க முடியாது. அந்த பாண்ட நீங்க பிளாக் பண்ணுங்க. நீங்க எனர்ஜெட்டிக்கலா பாண்ட் கிரியேட் பண்ணுங்க. இட்ஸ் லைக் ஜஸ்ட் லிசன் டூ தி சாங். அவ்வளோதான். அதுல வந்து உங்களுக்கு வழி காட்டப்பட்டுட்டே இருக்கும். அந்த பாதைய பிடிச்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு வழி காட்டப்பட்டுட்டே இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும். இப்போதைக்கு நீங்க பொட்டி கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. இந்த பெர்சன் வந்து உங்க மேல அலாதி அன்பும் காதலும் வச்சிருக்காங்க. இந்த காதல்ல எந்த குழப்பமும் இல்ல. பட் சூழ்நிலை கைதியா இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கல. நோ ஆக்ஷன். அப்ப அந்த காதல்ல அர்த்தம் இல்ல. பிரபஞ்சம் அதனால சொன்னாங்க. அவங்கள அந்த வலியும், வேதனையும், அந்த பிரிவையும் உணர வைங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பின்னாடியே வந்து நான் இருக்கேன்னு குதிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியாது. அவங்க திரும்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட் இட். அந்த கம்யூனிகேஷன கட் பண்ணுங்க. ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட அருமைய புரிய வைக்கும். அதுதான் அவங்கள உங்ககிட்ட இருந்து திருப்பி கூட்டிட்டு வரும். நீங்க சேஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க ஓடிட்டே தான் இருப்பாங்க. டோன்ட் சேஸ் ப்ளீஸ். இங்க ஒருத்தங்க தான் மாட்டிட்டு இருக்கீங்க. ஒருத்தங்க ஃப்ரீயா இருக்கீங்க. ஃப்ரீயா இருக்கீங்க. மூவ் ஆன். மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். இந்த படகு தானா வந்து உங்கள பிடிக்கும். அதுவரைக்கும் நீங்க கரையில காத்துட்டு இருக்காதீங்க. டோன்ட் வெயிட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கைடன்ஸ். ஜெய் சார். காட் பிளஸ் யூ.